நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. ஈரோட்டு மக்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். ஈரோடு என்றால் இரு ஓடை என்றும் அதில் ஒரு ஓடை சாக்கடை என்றும் நீங்கள் அறிவீர்கள். மீதமுள்ள ஒரு ஓடையான பெரும்பள்ள ஓடைக்கும் சமாதி கட்டும் வேலை நடக்கிறது. என்னவென்று பார்ப்போம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஓடையை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட தொகை 183 கோடி. ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் ஓடையை கண்ணுக்கு அழகாக மாற்றப் போகிறார்களாம். ஓடை கண்ணுக்கு அழகாக இருந்தால் போதாது, இந்த ஓடை ஈரோட்டின் குடிநீர் ஆதாரம். குடிக்க நீர் வேண்டுமல்லவா? காவிரி தண்ணீரை குடித்து வளர்ந்தவன் என்று கெத்தாக சொல்லிக் கொள்வது ஈரோட்டு மக்களின் வழக்கம். காவேரி ஈரோட்டுக்கு கீழே உள்ளது. அதை நாம் நீரேற்று நிலையங்கள் மூலமாக மேலேற்றிதான் குடித்து வருகிறோம். ஈரோட்டின் நிலத்தடி நீர் மட்டத்தில் பெரும்பங்கு வகிப்பது பெரும்பள்ள ஓடையும் காளிங்கராயன் வாய்க்காலுமே ஆகும். ஈரோட்டின் மத்திய பகுதிகளில் இன்றும் 300-400 அடிகளில் ஆழ்துளாய் கிணற்றில் நீர் வருவதற்கு பெரும்பள்ள ஓடையே முக்கிய காரணம். இந்த சாக்கடை நீரா குடிநீர் ஆதாரம் என்று எண்ண வேண்டாம். இதோ ஈரோட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தடுப்பணையில் பெரும்பள்ளம் ஓடை வழிந்தோடும் பேரழகை காணுங்கள். சூரம்பட்டி அணைக்கட்டிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திருப்பிவிடப்பட்டு இப்போதும் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இப்போது ஒதுக்கப்பட்டுள்ள 183 கோடிகளில் அவர்கள் கட்ட இருப்பது கரைநெடுக கான்கிரீட் சுவர்கள், நடைபாதைகள் மற்றும் பூங்காக்களே. இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் எப்படி பெருகும்? சேலத்தின் பழைய பேருந்து நிலையத்தின் அருகே ஓடும் இந்த சாக்கடையின் பெயர் மணிமுத்தாறு. ஏற்காட்டின் மலைகளில் உருவாகும் ஆறு சேலத்தினுள் சாக்கடையாய் ஓடுகிறது. கிட்டத்தட்ட பெரும்பள்ளம் ஓடையின் உள்ளேயும் இதுபோன்ற வி வடிவ காங்கிரீட் அமைப்பையே ஏற்படுத்தப் போகிறார்கள். 50-60 மீட்டர் அகலத்தில் கணுக்கால் அளவு ஆழத்தில் சலசலத்து ஓடும் நீரினால் நீர்மட்டம் உயரும். அதை விடுத்து 10-15 மீட்டர் அகலத்திற்கு ஓடையை சுருக்கி இருபுறமும் காங்கிரீட் கரைகளை அமைத்தால் நீர்மட்டம் முற்றிலும் தடைபட்டு போகும். அதற்கு பதிலாக சில தடுப்பணைகளை அமைக்கலாம். கழிவுநீர் தனி குழாய்கள் மூலம் தனியே எடுத்து சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கே கொடுக்கலாம். ஆனால் ஏன் கரைநெடுக கான்கிரீட் சுவர்கள்? கோடிகளுக்கு கணக்கு காட்டவா? தமிழ்நாட்டின் அனைத்து ஊழல்வாதிகளுக்கும் எங்களின் ஒற்றை கேள்வி. நாங்கள் உணவின்றி சாகும் ஒரு நாளில் நீங்கள் மட்டும் பணத்தையா பொங்கி திங்க முடியும்? பெரும்பள்ள ஓடைக்காக ஒற்றையாளாய் 20 வருடங்களாக போராடி வரும் பெரும்பள்ள ஓடைகள் நல சங்க தலைவர் ஐயா சண்முகம் அவர்களின் கருத்தை கேட்போம். இந்த பெரும்பள்ள ஓடையானது மேற்கே ஊனாத்திப்புதூரிலிருந்தும் சூளக்காத்தான் வலசு என்ற இடத்திலிருந்தும் உற்பத்தியாகி இது பெரும்பள்ள ஓடையாக வந்து சோரம்பட்டி அணைக்கட்டு சென்றடைந்து சோரம்பட்டி அணைக்கட்டிலிருந்து கீழே லக்காவரம் சென்னியம்பாளையம் வரை சுமார் 5000 ஏக்கர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசனம் பெற்று வருகிறது. சோரம்பட்டி அணைக்கட்டுக்கு மேலும் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஏக்கர் அளவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசனம் பெற்று வருகிறது. அதோடு அல்லாமல் இந்த நீராதாரமாகவும் இந்த பெரும்பள்ள ஓடைதான் அருகில் உள்ள பல கிராமங்களுக்கு நீராதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஓடையில் சுமார் ஒரு 2000 டிஎம்சி தண்ணீர் சர்வசாதாரணமாக வரும் மழை காலங்களில். சென்ற 2-3 வருடங்களுக்கு முன் என்பிபி பெரிய வாய்க்கால் உடைத்து இதில் சுமார் 5000 டிஎம்சி தண்ணீர் இதில் வந்தது. அந்த அளவுக்கு பல்ல பெருசாக இருந்தது. இப்போ தற்போது பூரா எல்லாம் சுருங்கிட்டு போயிட்டுது, எல்லாமே என்க்ரோச்மெண்ட்டுக்கு போயிட்டுது. இந்த ஓடையில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்டை அகற்ற சொல்லித்தான் 36-135/2015 என்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தேன். அதில் முதல் சர்வே என்ன, எங்களுடைய கதிரம்பட்டி கிராமம், அது என்னுடைய இந்த சர்வே தான். இதிலேயே இன்னும் ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படவில்லை. கூலி தொழிலாளர்கள் குடியிருப்புகளை மட்டும் அகற்றிவிட்டு கல்லூரி நிர்வாகம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிர்வாகம் தொழில் அதிபர்கள் ஆக்கிரமித்திருக்கிற இடங்களை இன்று வரை அளவீடு கூட செய்ய முடியாமல் அரசு அதிகாரிகள் அமைதியாக சென்று வருகின்றனர். தற்போது சோரம்பட்டி அணைக்கட்டிற்கு மேலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வேலை செய்வதாக அரசு திட்ட பணிகளை கொண்டு போய் அதில் செய்கிறதா அந்த பெரும்பள்ள ஓடையை குறுக்கி அதில் சுமார் 2 பக்கம் 40 அடி நடைபாதையும் பார்க்கும் அமைத்துவிட்டு மீதமுள்ள இடங்களில் வி டைப்பில் காங்கிரீட் போட்டு இந்த தண்ணியை ஆற்றுல கொண்டு போய் விடுற அப்படிங்கிறாங்க. அப்படி தண்ணி கொண்டுக்கிட்டு போகையில் இவ்வளவு பெரிய அகலமான வெள்ளத்தில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் 300 மீட்டர் கூட இருக்குதாங்க அகலம். அவ்வளோ அகலத்தில் போய் தண்ணி இந்த ட்ரை சீசனில் தண்ணி நிலத்தடி நீரெல்லாம் காஞ்சி போச்சு.
இவங்க வந்து இந்த டைப்பில் காங்கிரீட் போட்டு இந்த தண்ணி கடலுக்கு ஆற்றுக்கு கொண்டு போய் விட்டாங்கன்னா சுத்தமாக குடி தண்ணி கிடைக்காம அது ஈரோடு நகரத்தில் இருக்கிறவங்க சுத்தமாகவே தண்ணி கிடைக்காது. சாக்கடை தண்ணி தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவங்க கட்டுறப்ப அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அந்த பெரும்பள்ள ஓடையில் செய்கின்ற வேலை அங்கே மேலே இருக்கிற ரியல் எஸ்டேட்காரர்களுடைய சாக்கடை செல்வதற்கு கூட பத்தாது. அவ்வளவு வளத்தை சுருக்கி விட்டார்கள். கேட்டால் நாங்கள் வந்து எங்கள் திட்டப்பணிகள் வேலை செய்கிறக்காக அதை போடுறோம், மறுபடியும் அகற்றிடுவோம் அப்படின்னு ஒரு தவறான தகவலை தான் சொல்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் முழுக்க கான்ட்ராக்ட்காரரோட கை கோர்த்துக்கிட்டு தான் இந்த திட்டப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. முழுமையாக எங்கேயுமே ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் மாவட்ட நிர்வாகமே அது கான்ட்ராக்ட்காரருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆக்கிரமிப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் நீதிமன்றம் வந்து சேட்டலைட்டில் சர்வே பண்ணி ஜிபிஎஸில் சர்வே பண்ணி சேட்டலைட் மேப் கேட்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் எந்த மாவட்ட ஆட்சியருமா எந்த நீர்நிலை புறம்போக்கே என்க்ரோச்மெண்ட் எது வரைக்கும் இருக்குதுன்னு கூட சர்வே பண்ணுற கிடையாது. அளவு கட்டு கல்லு நெட்டில் சும்மா ஏதோ பேருக்கு போனாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ 1222 வீடு இடிச்சிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்துலேயும் மாத்திரம் மொத்தமாக. அனைத்து துறையும் சேர்ந்து அந்த 5 வருஷத்தில் அதைத்தான் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் முழுக்க இன்னும் பூரா என்க்ரோச்மெண்ட்டில் தான் இருக்குது. அது இது வரைக்கும் எடுத்த ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா அந்த 1222மே பூராலாம் அந்த கூலி தொழிலாளர்கள் வீடு தான். அரசு ஆக்கிரமிச்சிருக்கிறது, ரியல் எஸ்டேட்டுக்கார ஆக்கிரமிச்சிருக்கிறது, கல்லூரி நிர்வாகம் ஆக்கிரமிச்சிருக்கிறதெல்லாம் இன்னும் அவங்க சர்வே பண்ணல. அவங்க அந்த இடத்துக்குள்ளேயே கால் வைக்கல அதிகாரிகள். காரணம் எல்லாமே லஞ்சம் தான். போகிறாங்க, லஞ்சத்தை வாங்கிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இது வரைக்கும் அளவு வருது அப்படின்னா அந்த இடத்துக்கார ஒரு அமௌண்ட் கொடுத்தாருன்னா வாங்கி வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு இல்லைன்னா இந்த ஓடை அளக்கிறதுக்கு வருவாங்க. உண்மை அதுதான். ஆனால் இது வந்து இதை தடுக்காமல் விட்டால் இந்த ஓடையை வந்து சுருக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஈரோடு டவுனில் நகரத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு குடி தண்ணி கிடைக்காது. சாக்கடை தண்ணி தான் இங்கே மேலே இருக்கிறவன் இப்போ குடிச்சு போட்டு யூரினா போகிறத கக்கூஸ் தண்ணி தான் அவன் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இவங்க கட்டுற தண்ணி அந்த கக்கூஸ் தண்ணி போகிறதுக்கு தான் பத்து, இவங்க பள்ளத்து தண்ணி போகிறதுக்கு பத்தாது. அதனால் வந்து இந்த வேலையை உடனடியாக நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது சூளக்காத்தான் வலசை என்ற இடத்துல இந்த பெரும்பள்ள ஓடையை மறித்து இதிலிருந்து பம்பிங் பண்ணி தண்ணியை வந்து டீச்சர்ஸ் காலனி, தோப்பாளையம் மற்றும் சிப்காட்டில் உள்ள தொழில் பேட்டைகளுக்கு கொண்டு போவதற்காக பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ முயற்சி செய்து வருவதாக தெரிகிறது. அங்கே இருக்கிற கரிய பெருமாள் கோயில் நிலத்தை குடிநீர் வடிகால் நிலத்துக்கு மாற்றி அதிலிருந்து குட்டை கட்டி பம்பிங் பண்ணுவதாக திட்டம் இருக்கிறது. அப்படி சென்றால் கட்டாயமாக கீழே ஒரு சொட்டு தண்ணீர் வராது. இந்த பெரும்பள்ளம் சுத்தமாக மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது அனைத்தும் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தண்ணி அங்கே குறுக்காட்டி எடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற பள்ளத்துக்கு வேலை இல்லை, இதை பூரா விற்று போடலாம், இடத்துக்கு வீட்டு மணிக்கு விற்கலாம்ங்கிற முடிவில் தான் இந்த திட்டத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து அரசியல்வாதிகள் முழுக்க உள்ளீடு செஞ்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்கலைன்னா அனைவருக்கும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். குடிநீர் பிரச்சனை கண்டிப்பாக தலைவிரித்தாட போகிறது. ஈரோடு பாலைவனம் ஆக போவது உறுதி. ஸ்மார்ட் சிட்டி என்றால் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதும், தடுப்பணைகளை கட்டுவதும், கால்வாய்களை கலக்காமல் தூய குடிநீரை கொண்டு போய் சேர்ப்பதும் தான் ஸ்மார்ட் பிளானாக இருக்க முடியும். இதை செய்தால்தான் ஸ்மார்ட் சிட்டியாக ஈரோடு மாறும். ஈரோடு மாவட்டத்தின் நீர் ஆதாரமான பெரும்பள்ள ஓடையை ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நாசமாக்குவதை நாம் தமிழர் கட்சி பொறுத்து கொள்ளாது.